சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்என்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். டங் 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 அப்படின்னு 3 பாடம் வந்து நம்மளுடைய இந்திய வீரர்களுடைய மண்டையில இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் கத்துக்கிட்ட 3 விஷயங்கள் இந்தியா vs USA மேட்சுடைய இந்த வெற்றிக்கு அப்புறமா அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை நேம் இஸ் ஐ ஃப்ரம் பாலா. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, USA மட்டும் கிடையாது, நெதர்லாண்ட்ஸ், நமீபியால இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு டீமுமே வெறித்தனமா இந்த சீசன்ல இருக்குது. நம்ம வந்து பெரிய டீமு, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்தியா யாருமே யோசிக்க முடியாது. அதுக்கு இந்தியா மட்டும் என்ன விதிவிலக்கா? கிடையாது, இந்தியாவும் தான். நம்ம எல்லாருமே இந்த சின்ன டீம்ஸ் மினோஸ் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவங்களும் ஈக்குவலி காம்படிட்டிவா தான் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் நம்மளும் ஜாக்கிரதையா தான் விளையாடணும் அப்படின்ற முதல் விஷயத்த இந்தியா கத்துக்குது. இந்த ரவுண்ட் 1, அதாவது வந்து இந்த 6 டீம்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 12 டீம்ஸ் விளையாடி முடிச்சிருக்காங்க. இந்த 12 டீமுடைய மேட்ச் முடிவுல இதைத்தான் நம்ம கத்துக்க முடியுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வே ஆஃப் பேட்டிங் அப்படின்றது வந்து எல்லா பேட்டர்ஸுமே எல்லா மேட்சஸ்லையுமே ஒரே மாதிரி தான் விளையாட முடியும்னு கிடையாது. சர்ஃபேஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அடாப்டிவா விளையாடணும். அதுவும் நம்ம ஹோம் பிட்ச்ல, நம்ம ஊர்ல, நம்ம மும்பை வான்கடையில இப்படியா நம்ம விளையாடுவோம்? இதுல பாதி பேர் வந்து மகாராஷ்டிரா மும்பை பிளேயர்ஸுங்க. இவ்வளவு பேர் இப்படி விளையாடி இருக்காங்களே, வெறும் சூரியகுமார் யாதவ் ஒருத்தர் தானே வந்துட்டு வெறித்தனமா ஆடி இருக்காரு. அப்ப நம்ம இவ்வளவு மோசமா ஆடி இருந்திருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணி பிச்சுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு என்ன மாதிரி நிலைமையில இருக்குது வான்கடே, எப்படி என்னங்கிறத ரீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா விளையாட வேண்டும் அப்படிங்கிறத இவங்களாம் கத்துக்கணும். நான் 2 செஞ்சுரி போட்டேன்றதுக்காக இஷான் கிஷானோ, திலக் வர்மாவோ, இவங்களோ அவங்களோ இல்ல அபிஷேக் சர்மா வந்து பாயிண்ட்ல ஒரு ஆளை வைக்கிறாங்க, வச்சும் நீ என்ன வைக்கிறேன், நான் அடிக்கிறேன் பாரு, என் ஷாட்டை நீ பார்த்தியா இல்லையா? கடந்த 5 T20 மேட்ச்ல நம்ம நம்பிக்கையா அப்படி ஆடணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சா கமெண்டேட்டர் வாவ்னு நம்மளை பாராட்டுவார். பட் அது முடியலங்கும் போது இந்த மாதிரி கேட்சா மாறும். இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதனால ஒர்க் ஆகல அப்படின்றத தாண்டி அவ்வளவு இதுவா நம்ம அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சு ஆகணுமா? சிவம் துபே வந்தவனே செக் பண்றாரு பால. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துச்சோம் நம்மளோட பேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மேட்ச் தான், அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பா நல்லா விளையாட போறோம், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் கவனமா இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம், USA நம்மளை பார்த்து எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணாம வந்திருப்பாங்க நம்ம நினைச்சதே தப்பு. அபிஷேக் சர்மாக்கு ஃபீல்டு செட் பண்ணதா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாக்கு ஷார்ட் பாலை போட்டு அழகா வந்துட்டு அங்க வந்து டீப் கவர்ஸ்ல கேட்சை வாங்கினதா இருக்கட்டும், சிவம் துபேக்கு வந்து ஒரு ஸ்லோவா போட்டு டபக்குன்னு செக் பண்ணதா இருக்கட்டும், திலக் வர்மாக்கு சரக்குன்னு இறக்குனதா இருக்கட்டும், அந்த ஒரே ஓவரில் 3 விக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹார்திக் பாண்டியா விக்கெட்ல இருந்து அபிஷேக் சர்மா விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்த 5-6 விக்கெட் வந்து அவ்வளோ வைட்டல், அவ்வளோ குரூஷியலா நம்மளை அவங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம USA-வா என்னன்னா 2 பேட்ஸ்மேன் அடிப்பானுங்க, அதை தாண்டி அவனுங்க யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிருக்கோம். ஸோ அதனால USA நம்மளை அவ்வளோ ரீட் பண்ண அளவுக்கு நம்மளும் USA-வை ரீட் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாம போயிட்டோம். இனிமேல வர டீம்ஸையாவது நம்ம உட்காந்து ரீட் பண்ணணும். அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு. இந்த சின்ன டீம்ஸாக இருந்தாலும், அது நமீபியால இருந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து எந்த டீமா இருந்தாலும் அவங்க சின்னவங்க பெரியவங்கன்றதெல்லாம் தாண்டி அவங்கள பத்தின ப்ராப்பர் அனாலிசிஸ் நம்ம இன்னும் அழகா பண்ணிட்டு ப்ரிப்பேர்டா போகணும் அப்படிங்கிறதும் வந்து இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் தான் USA மேட்ச்ல இருந்தும் இந்த ரவுண்ட் 1 இந்த முதல் 6 மேட்ச் முடிவுல இந்தியா கத்துக்கிற பாடங்கள். எவ்வளவு பாடங்கள் வந்து உண்மையா உதவுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்என்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.